ஹலோ காய்ஸ், இன்றைக்கான வீடியோ வந்து ஆப்ஷன் ட்ரேடிங். ஆப்ஷன் பையிங்கில் எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர். இந்த வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ ஆம் நாட் சிவில் ரிஜிஸ்டர் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்கப்பட்ட அனைத்து கண்டென்ட்டும் எஜுகேஷன் பர்பஸாக உருவாக்கப்பட்டவை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி நிஃப்டியில் எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டியோட சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங் பேஸ் நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் டே க்ளோசிங் பேஸ் அளவு 25,795. அப்போனா இதுக்கு பிஃபோர் நியரஸ்ட்டாக இருக்க ரவுண்ட் ஃபிகர் இருக்கணும். இதுக்கு பிஃபோர் நியரஸ்ட்டாக இருக்க ரவுண்ட் ஃபிகர் அளவு 25,700. அப்போனா நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 25,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ண பற்றி பார்க்க போகிறோம். இது ஒன்லி எஜுகேஷன் பர்பஸுக்கு உருவாக்கப்பட்டவை. ஓகேவா? வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கணும். இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 25,700 எடுத்துக்கிட்டோமா. இது பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் டேவோட லோ ப்ரைஸ் நோட் பண்ணிக்கோங்க. கால் ப்ரைஸ்லையும் புட் ப்ரைஸையும் நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் டே லோ ப்ரைஸை நோட் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து ஒரு 35 பாயிண்ட் ஆட் பண்ணி ஒரு ஜோன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஜோன் ட்ரா பண்ண பிறகு அந்த ஜோனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வச்சு மேலே ட்ரேட் ஆனால் மட்டும் என்ட்ரி எடுக்கணும். நம்ம உடனே என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஒரு புல் பேக் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த புல்போட ஹை உடச்சா மட்டும்தான் என்ட்ரி எடுக்க போகிறோம். டார்கெட் 5 பாயிண்ட் வச்சாலே போதும். ஓகேவா? இதை நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஓகேவா? வாங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம 25,700 கால் ப்ரைஸை செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? 25,700 கால் ப்ரைஸை நம்ம செக் பண்ண போகிறோம். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. $25,700 அதோட கால் ப்ரைஸ் நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேவா? மச்சா 25,700 கால் ப்ரைஸ் 28 அக்டோபரோட கான்ட்ராக்ட், வீக்லி கான்ட்ராக்ட். சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தேர்ந்தெடுத்துட்டு அதுலேருந்து அந்த ஸ்ட்ரைக்கோட கால் அண்ட் புட்டில் வந்து ப்ரீவியஸ் லோ ப்ரைஸ் நோட் பண்ணிக்கிட்டு அதுவும் 35 பாயிண்ட் ஆட் பண்ணி ஒரு ஜோன் ட்ரா பண்ணணும். அந்த ஜோனுக்கு மேலே ட்ரேட் ஆனால் மட்டும்தான் என்ட்ரி. அதுவும் ஒரு புல் பேக் எடுக்கணும். புல் பேக் எடுத்து அந்த புல் பேக்கோட ஹை உடச்சா மட்டும்தான் என்ட்ரி. ஓகேவா? ஏன்னா அப்படின்னா அந்த மார்க்கெட்டும் கொஞ்சம் மொமெண்டம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு டேக்கன் ஓப்பன் பண்ணியாச்சு. ப்ரீவியஸ் லோ ப்ரைஸ் நோட் பண்ணணும். ப்ரீவியஸ் லோ ப்ரைஸ் அளவு 118. இப்போ 118ஓட 35 பாயிண்ட் ஆட் பண்ண எவ்வளவு? 153. 118ஓட ஒரு 35 ஆட் பண்ண எவ்வளவு? 153. இப்போ நம்ம ஜோன் வந்து 153 தான் ஜோன். ஓகேவா? இந்த ஜோன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ 1 மினிட் கேண்டு மாற்றிக்கோங்க. நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நம்ம சொன்ன ஒரு ஜோனுமே ட்ராவல் ஆகணும். அதுவும் ஒரு புல் பேக் இருக்கணும். அதுவும் வெயிட் பண்ணணும். ஓகேவா? நான் சார்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதை வந்து இங்கே டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? எத்தனை நாள் ஒர்க் ஆகுது இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? நமக்கு தேவை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியோட வின்னிங் அக்யூரசி வேணும். இது இந்த வின்னிங் அக்யூரசி கொஞ்சம் ஹை லெவலில் இருக்குது. ஒரு மினிமம் ஒரு 90% வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இது ஒன்று எஜுகேஷன் பர்பஸ் மட்டுமே. ஓகேவா? மார்க்கெட்டில் எப்படி நம்ம ரேஞ்ச் வந்து ஒர்க் ஆகுது அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா? பார்த்தீங்களா? இன்றைக்கி தேதி 27. பார்த்தீங்களா? கரெக்டாக பார்த்தீங்களா? நம்ம சொன்ன ஜோனுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகி க்ளோஸ் வச்சுருக்கேன். ஓகேவா? நம்ம வெயிட் பண்ணோம். நம்ம எப்போ ஒரு புல் பேக் எடுக்கணும் நம்ம வெயிட் பண்ணோம். நம்ம சொன்ன ரேஞ்சுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகி க்ளோஸ் வச்சுருக்கேன். அப்போனா இதை கன்சிடர் பண்ணலாம் கால் ப்ரைஸை. நீங்கள் பாருங்களேன். அப்புறம் ஒரு புல் பேக் இருக்கணும். மார்க்கெட் பேங்க் கரெக்டாக ஒரு ரேலி ஆகுது. எப்போயும் ரேலியெலாம் கவலை கிடையாது. நமக்கு வந்து ஒரு புல் பேக் எடுக்கணும். அதுதான் மெயின். ஓகேவா? பாருங்கள் கரெக்டாக மேலே பாருங்கள். நல்லா மேலே ஏறிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேலி கொடுத்துருச்சு.
கொடுத்துட்டு இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் கொடுத்துச்சு. அப்புறம் புல்பேக் எடுத்துச்சு. அப்போனா இந்த புல்பேக்கோட ஹை ப்ரைஸ் நோட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ 329. இந்த லெவலுக்கு மேலே எப்போ க்ளோஸ் வைக்குதோ அப்போ தான் என்ட்ரி. நான் வச்சுக்கோங்க. கரெக்டாக மார்க்கெட் நல்லா மேலே ஏறிச்சு, ஒரு புல்பேக் எடுக்குது. அப்புறம் இந்த புல்பேக்கோட ஹை ப்ரைஸ் நோட் பண்ணிக்கிட்டு இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா மட்டும் நெக்ஸ்ட் என்ட்ரி எடுத்துடணும். டார்கெட் மினிமம் 5 பாயிண்ட். உங்கள் ரிஸ்க் ரிவார்டை போய் பேஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? பாருங்கள், கரெக்டாக இந்த கேண்டில் கரெக்டாக க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு. அப்படின்னா இதுக்கு அடுத்த கேண்டில் ஓப்பன் மெசேஜ் என்ட்ரி எடுத்துடணும். அடுத்து ஓப்பன் மெசேஜ் இந்த கேண்டில் 342. நம்ம டார்கெட் வந்து 347. 347. பார்த்தீங்க, அதே கேண்டில் நமக்கு டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. கரெக்டாக அதே டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. டார்கெட் ரீச் ஆனால் உடனே க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இது வந்து கடைசி வரைக்கும் நம்ம செக் பண்ணி காமிக்க போகிறேன். எப்படி நம்ம லெவல் எப்படி ஒர்க் ஆகிக்குன்னு நம்ம கரெக்டாக செக் பண்ணி காமிக்க போகிறேன். ஓகேவா? நம்ம டார்கெட் அழகாக ரீச் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம இது கடைசி வரைக்கும் செக் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த கால் ப்ரைஸை. ஓகேவா? இப்போ நம்ம என்னது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டெப் என்னது, நம்ம ஜோன் ட்ரா பண்ணியிருக்கோம். அது எப்படி ப்ரீவியஸ் லோ ப்ரைஸ்லேருந்து 35 பாயிண்ட் ஆட் பண்ணி ஒரு ஜோன் ட்ரா பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே தான் ஓப்பனாகி க்ளோஸ் வச்சுருக்கேன். ஓகேவா? அப்போனா இதை கன்சிடர் பண்ணலாம். நம்ம எப்போ என்ட்ரி எடுக்கணும், ஒரு புல்பேக் எடுக்கணும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்க்கெட் வந்து பாருங்கள், கரெக்டாக நல்லா மேலே ஏறிட்டே இருக்குது. இங்கேருந்து ஒரு புல்பேக் எடுக்குது கீழே. அப்போனா இதை ஹை ப்ரைஸ் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டோம்னா ஓகே, இந்த ஹை ப்ரைஸ் தாண்டினா மட்டும் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். மார்க்கெட் இன்னைக்கு கடைசி எப்படி ஒர்க் ஆகி பார்க்க போகிறோம். இந்த புல்பேக்கோட ஹை ப்ரைஸ் நோட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ பாருங்களேன், கரெக்டாக பாருங்கள், மார்க்கெட் இந்த லெவல் தாண்டிட்டு நல்ல மேலே ஏறிடுச்சு. கொஞ்சம் மறுபடியும் மேலே போயிட்டு கரெக்டாக அந்த லெவல் டச் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு மேலே ஏறிடுச்சு. மறுபடியும் மேலே போயிட்டு அந்த லைனை டச் பண்ணி கரெக்டாக மேலே ஏறிச்சு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஜோன் வந்து கரெக்டாக ஆக்ட் ஆகுது. எப்படி இந்த புல்பேக்கோட ஹை தான் வச்சுக்கோ, கரெக்டாக ஆக்ட் ஆகுது. மறுபடியும் இங்கேயும் நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்கு. பாருங்கள், மறுபடியும் கீழே உடச்சிருச்சு. மறுபடியும் அந்த லெவலை தொட்டு மேலே ஏறிடுச்சு. மறுபடியும் அதே லெவலை தொட்டுச்சு, மறுபடியும் ஏறிடுச்சு. நம்ம லெவல் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகேவா? இப்படியே நம்ம ட்ரேட் பண்ணணும். பாருங்கள், மறுபடியும் கீழே இறங்கிருச்சு. மறுபடியும் லைன் டச் பண்ணிட்டு மேலே போயிட்டு கீழே இறங்கியிருக்கு. மறுபடியும் டச் பண்ணி கரெக்டாக மேலே ஏறிருக்கு. ஆகும்போது இன்றைக்கி வந்து நிறைய டைம் நம்ம லெவலுக்கு டச் பண்ணிட்டு மேலே ஏறி இருக்கு. பாருங்கள், நீங்களே பாருங்கள், நிறைய தடவை இந்த லெவலை டச் பண்ணிட்டு மேலே ஏறி இருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், நம்ம இந்த லைன் டச் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா? பாருங்கள், கரெக்டாக பாருங்கள், அந்த லெவல் டச் பண்ணி மேலே போயிருக்கேன். இப்போ வந்து இதுக்கு ஆப்போசிட்லாம் ஃபுட் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக கீழே தான் போயிருப்பேன். அது நான் செக் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா ஒன்று வந்து மேலே போச்சுன்னா ஆப்போசிட் கீழே போக வாய்ப்பு இருக்குது. இப்போ 25,700 ஃபுட் ப்ரைஸ் எடுக்கிறோம். இதில் டேக்குன்னு வச்சுக்கோங்க. வச்சுட்டு ப்ரீவியஸ் டேவோட லோ ப்ரைஸ் நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் டேவோட லோ ப்ரைஸ் 23. அப்படின்னா 23ஓட ஒரு 35 பாயிண்ட் ஆட் பண்ண எவ்வளவு, 58. ஓகே. ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது பாருங்களா, கரெக்டாக அந்த லெவலுக்கு கீழே தான் ஓப்பன் ஆகியிருக்கேன். அப்போனா இது வந்து கண்டிப்பாக கீழே தான் இறங்கி கன்ஃபார்ம் கண்டுபிடிச்சி. இவன் கீழே இறங்கினாலும் நம்ம கால் ப்ரைஸ் வந்து மேலே போய் கன்ஃபார்ம் கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் இது வந்து கடைசி செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம ஜோன் வந்து 58. ஓகேவா? இப்போ 1 மினிட் வச்சுக்கோங்க. இவன் கண்டிப்பாக கீழே தான் போவேன்.
ஏன்னா வந்து நம்ம சொன்ன ரேஞ்சுக்கு கீழே ட்ராவல் ஆகிறேன். பார்த்தீங்களா, நம்ம சொன்ன ரேஞ்சுக்கு கீழே தான் இவன் ட்ரேட் ஆகிறான். நம்ம சொன்ன ரேஞ்சுக்கு கீழே ட்ரேட் ஆனாலே இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் வந்து கண்டிப்பாக மேலே மூவ் ஆகுது. அதான் கால் பண்ணி இன்றைக்கி வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டேன் கொஞ்சம். ஓகேவா, நீங்களும் செக் பண்ணி பாருங்க. மார்க் நல்லா மேலேருந்து கீழே இறங்கியிருக்கு. இறங்கிட்டு ஒரு கன்சாலிடேட் ஆகிட்டு போங்க. கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குது. கன்சாலிடேட் ஆகிருக்கும்போது இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. அப்போன்னு இந்த லெவல் லோட் பண்ணிக்கணும். இந்த லெவல் வந்து கீழே ட்ரேவாங்க. இந்த லெவலுக்கு மேலே போனால் தான் மேலே போவேன். இது கீழே போனால் கீழே தான் போயிட்டுருப்பேன். பாருங்களேன், கரெக்டாக கீழே இறங்குறேன். அந்த ரேஞ்சு தொடவே இல்லை. இந்த இடத்துல நம்ம ஆப்ஷன் செல்லிங் கூட பண்ணலாம், வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, பாருங்கள், கரெக்டாக பாருங்கள். அந்த ரேஞ்சு கீழே தான் ட்ராவல் ஆகிறேன். மறுபடியும் அந்த ரேஞ்சு பக்கத்தில் வந்துட்டு மறுபடியும் அங்கேருந்து ஒரு கரெக்டாக ஒரு கிராஷ் ஆகிட்டா பாருங்க. கரெக்டாக எப்பயுமே ஒரு புல் பேக்கோட ஹையை நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஹையை உடைச்சா மட்டும்தான் நமக்கு என்ட்ரி போகணும். ஓகேவா, அதனால் நான் வச்சுக்கோங்க. இது பேஸ் பண்ணி நீங்கள் டெய்லியும் செக் பண்ணி பாருங்கள். டெய்லியும் ப்ரீவியஸ் டேயோட க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டு அதில் கால் ப்ரைஸையும் புட் ப்ரைஸையும் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ப்ரீவியஸ் லோ ப்ரைஸை நோட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 35 பாயிண்ட் ஆட் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ணிக்கோங்க. அந்த ஜோன் ட்ராப் பண்ணி அந்த ஜோனுக்கு மேலே யார் ட்ரேட் ஆகிறோ அவங்க தான் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து 25,700 கால் ப்ரைஸ் தான் நமக்கு ஓப்பனாக மேலே க்ளோஸ் வச்சுருக்கேன், மேலே ட்ரேட் ஆகிறேன். அப்போனா இதை கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா, நம்ம எப்போ என்ட்ரி எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அது ஒரு புல் பேக் எடுக்கணும். புல் பேக் எடுத்து அந்த புல் பேக்கோட ஹையை உடச்சா மட்டும்தான் என்ட்ரி போகணும், இல்லைன்னா என்ட்ரி கிடையாது. புரியுதா, நான் வச்சுக்கோங்க. இப்போ வந்து கரெக்டாக நீங்கள் நம்ம ஸ்ட்ராட்டஜி 100% ஒர்க் ஆகிருக்கு. ஓகேவா, நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஓகேவா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.